இன்று பசுமையாக இருக்கும் எங்கள் ஊரும் வயக்காடும் கடந்த 5 ஆண்டுகளாக குளத்தில் நீர் இல்லாமல் வறட்சியும் வறுமையுமாக இருந்தது. இந்த ஆண்டு பெய்த மழையால் குளம் நிரம்பி இருக்கிறது என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் வருஷம் மழை பெய்யுது, குளம் நிரம்பாது. இந்த ஆண்டு குளம் நிரம்ப நாங்கள் எடுத்த முயற்சியும் பட்ட கஷ்டமும் கொஞ்ச நஞ்சமல்ல. விவசாயம் கடந்த சில ஆண்டுகளாக அனைத்து மனிதர்களும், ஊடகங்களும், சமூக வலைதளங்களும், அரசியல் கட்சிகளும், ஆன்மீக அமைப்புகளும் செய்யக்கூடிய முக்கியமான சொல், வார்த்தை, பேச்சு, விவாதம் எல்லாம் விவசாயம் குறித்தும் நிலத்தடி நீர் குறித்தும் மட்டுமே. மனித குலம் தோன்றிய காலத்தில் இருந்து அந்தந்த காலத்திற்கு ஏற்ப, மக்கள் தொகைக்கு ஏற்ப இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு தற்போது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. இதில் சுரண்டப்பட்ட முக்கிய வளம் நிலத்தடி நீர். இதை சுரண்ட விவசாய தொழிலின் பாதிப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. இதை யாரும் உணராமல் இல்லை. பிரச்சனை எல்லோருக்குமே தெரியுது. அதை சரி செய்ய நிறைய அமைப்புகளும் சங்கங்களும் உருவாகி இருக்கு. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த சங்கத்தை நடத்துவதிலேயே நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கு. சங்க காலம் பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அந்த காலத்திலேயே மொழியை வளர்ப்பதற்கு சங்கம் பெரிதும் உதவி இருக்கு. ஆனால் விவசாயத்தை காப்பாற்ற, விவசாய குடும்பங்களை ஒன்றிணைக்க இந்த சங்கங்கள் சந்திக்கும் போராட்டம் இருக்கே, அப்பப்பா. ஊர் பெரிய குளம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைஞ்சிருக்கு. இதற்காக இந்த சங்கமும் அதை காப்பாற்ற நல்லபெருமாள் ஐயாவும் படும் துன்பம் இருக்கே, சொல்வதற்கே வார்த்தைகளே இல்லை. நல்லபெருமாள் அவர்களின் நல்ல எண்ணமும் நல்ல செயல்களும் சங்க நிர்வாகிகளுக்கு புரியலை. நிறைய பிரச்சனை, பஞ்சாயத்து. இங்கே சரியான மனிதர்களை கண்டுபிடிப்பதே சிரமம். அதே நேரத்தில் இந்த நிர்வாகிகள் இல்லாமல் சங்கத்தை நடத்த முடியாது. அதற்காக நானும் ஐயாவும் பிரிந்தோம். இன்னும் பிரச்சனை, பஞ்சாயத்துகள் ஓய்ந்தபாடில்லை. சில மாதங்களுக்கு முன் மினரல் வாட்டர் கம்பெனி ஆரம்பிக்க சில பேர் வந்தாங்க. அப்போ ஆரம்பித்தது புது பிரச்சனை. என்னப்பா ரதீஷ், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்க? இந்த ஏரியாவுக்கு நம்மளுக்கு கூடாதப்பா. என்ன இந்த மாதிரி சின்ன டீலிங் நீங்களே முடிச்சிருங்கப்பா. அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன். டோன்ட் வேஸ்ட் ஆன் மை டைம். என்ன வீடே இல்லை சார்? இந்த குடிசை தான் சார். இந்த குடிசையில பஞ்சத்தில் இருக்கிறாரு? ஆமாம் சார், போகலாம். வேலையாக இருக்கேன். ஐ கால் யூ பேக். மாடு கேட்ட இடத்துல பேச்சுவார்த்தை. என் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இவங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. நம்ம பெரிய பிரச்சனையை எப்படினாலும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆளுங்க பேனா பேப்பர் எடுத்தால் நம்ம ப்ராஜெக்டே க்ளோஸ். ஐயா வணக்கம். ஐயா, ஊருக்கு மேற்க குளத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் பார்த்துருக்கோம் மினரல் வாட்டர் கம்பெனி வைக்கிறதுக்கு. அதுக்கு உங்கள் உதவி வேணும் ஐயா. நல்லபெருமாள் ஐயா என்ன சொன்னார்? என்ன கம்பெனி சொன்னீங்க? மினரல் வாட்டர்
தண்ணீரை எப்படி சார் தயாரிப்பீங்க? அது இயற்கை சார். அப்படியே சொன்னார். ஆண்டவன் படைப்பே இயற்கை, அது மனுஷனுக்கு தானே. ஐயா, இந்த ஃபேக்ட்ரி நம்ம ஊரில் வந்தால் படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அந்த நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் உதவி செய்யுங்க ப்ளீஸ். ஐயா, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? ஐயா, முதல்ல 1000 பேருக்கு கொடுப்போங்க ஐயா. நம்ம பஞ்சாயத்தில் 1000 படித்த பிள்ளைகள் இருக்காத. ஐயா, இது நம்ம பஞ்சாயத்து பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது மாநிலம், மாவட்டம், வெளியூர்ல இருந்தும் வரலாம். ஓ, இப்போ எல்லா ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு பிள்ளைகள் வராங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது மக்கள் தொகை 30 கோடி. இந்த 72 வருஷத்தில் 128 கோடிக்கு மேலே மக்கள் தொகை நாடு முழுவதும். எத்தனை ஃபேக்ட்ரி ஆரம்பித்து எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க? ஐயா, மனுஷன் வாழ்வதற்கு தேவை தண்ணீர், உணவு. இதை கெடுக்காம நீங்கள் எத்தனை கம்பெனி வேணுனாலும் தொடங்கலாம். இந்த கம்பெனியில் நீங்கள் 1000 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா 5000 பேருக்கு உணவும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. இந்த கொடுமை எந்த நாட்டிலும் நடக்காது. உலகத்துக்கே வாட்டர் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுத்தது நம்ம நாடு. ஆனால் இன்றைக்கி நிலத்தடி நீர் இல்லாமல் ஊருக்கு ஊர் தண்ணீருக்கு போராட்டம் நடக்குது. எந்த காலத்துலேயும் நிலத்தடி நீரை எடுக்க உயிர் உள்ளே வர சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் நான் தனி மனிதனாக இருந்து போராடுவேன். நீங்கள் கிளம்பலாம். எங்கள் வேலையே மரம் நடுவது, நீர்வளத்தை பெருக்கிறது தான். அதுக்கு தானே விவசாய சங்கம் நடத்துகிறோம். உங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க சங்க புள்ளி சம்மதிக்குது. உங்களுக்கு எந்த இடத்துலனாலும் நீங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், மானூர் குளத்துக்கு வர வேண்டிய கால்வாயில் தண்ணீர் வரமாட்டேங்குது. எப்பாடு பட்டாவது குளத்துக்கு தண்ணியை கொண்டாந்து ஆகணும். அது சங்கத்தோட கடமை. செக் டேமில் இருக்க எல்லா ஷட்டரும் உடஞ்சி கிடக்கு. அதை சரி பண்ணிட்டா மானூர் குளத்துக்கு தண்ணி வந்துடும். உங்களுக்கு ஃபேக்ட்ரி நடத்த தண்ணி தேவை, எங்களுக்கு விவசாயம் நடத்த தண்ணி தேவை. ஓகே தானே? இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கம்பெனி யாரும் எதிர்க்க முடியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல பெருமாள் ஐயா நல்ல மனிதர், நேர்மையானவர், தேசப்பற்று கொண்டவர். விவசாயத்தை தவிர மற்ற தொழில் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பதில் உறுதியாக இருப்பவர். அவர்தான் முதலில் இந்த ஊர் விவசாய சங்க தலைவராக இருந்தார். வயலிலும் வரப்பிலும் நடக்கும்போது செருப்பை போட்டு நடக்க யாரும் அனுமதிக்க மாட்டார். நான் புள்ளியியல் துறையில் பணியாற்றியதால் என்னை சங்கப்புள்ளி என அழைப்பார்கள். பிற்காலத்தில் அதுவே எனது பெயராகிவிட்டது. ஐயாவிடம் பேசும்போது புள்ளி விவரமாக அனைத்து தகவல்களையும் சொல்வார். எனக்கே வியப்பாக இருக்கும், புள்ளியியல் துறையில் பணியாற்றியது நானா அல்லது அவரா என்று. ஆனால் இந்த சங்கம் எங்களை பிரித்தது. எங்களால் இணைந்து செயல்பட முடியலை. சங்கப்புள்ளி உலக அளவில் சங்கம் பிரபலமான வருஷம் 1916 செப்டம்பர் 16ஆம் தேதி தானா. அந்த காலத்தில் உலக பொருளாதாரத்தை நிர்ணயித்தது விவசாயத்துறை மட்டும்தானா. அமெரிக்க தொழில்துறை நிறுவனமாக மாறிக்கொண்டிருந்த போது சங்கங்கள் எல்லாம் சங்கமாக சிகாகோ சங்க நிர்வாகிகள் ஒன்றா இருந்தாங்க. அவங்க சங்க நிர்வாகத்தை தொழில் முறையாக உருவாக்கிட்டாங்க. இப்போ 21ஆம் நூற்றாண்டு இதன் வரலாறே வேறு. சிகாகோ சங்கத்தை நடத்த அதன் செயலாளருக்கு மாதச்சம்பளமெல்லாம் கொடுத்துருக்காங்க ஐயா. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்காதீங்க. நானும் ஸ்மார்ட் ஃபோனு, கூகுளு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டோம்ல. இந்த விஞ்ஞான வளர்ச்சி நிறைய கற்றுக் கொடுத்தாலும் பொதுமக்கள் தேவையானதை தேடி கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இந்தியாவில் முதல் சங்கம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு தெரியுமா? 1876. இந்த சங்கத்தை நிறுவியவர்கள் சுந்தர்நாத் பானர்ஜியும் ஆனந்த் மோகன் போஸ்மாவும். பிரிட்டிஷ் இந்தியாவிலே உருவான முதல் தேசியவாத அமைப்பே இதுதானா. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரியலப்பா. நாம் 40 வருஷமாக விவசாய சங்கம் நடத்தி வானத்திலிருந்து பொழிகிற மழை தண்ணியை நம்ம ஊர் குளத்துக்கு கொண்டு வர முடியல. கடைசி 10 வருஷம் ரொம்ப மோசம். தண்ணீர் வரக்கூடிய எல்லா இடமும் ஆக்கிரமிப்பு. இந்த சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் தண்ணி அடிக்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வர வேலை செய்ய மாட்டாங்கிறவங்கப்பா.
வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏதோ ஒரு ஊரில் ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறுல விழுந்துட்டுன்ட்டு இனிமேல் போரே போடக்கூடாதுன்னு சொன்னால் என்னையா அர்த்தம்? 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மானூர் குளம் பெருகவே செய்யுது. எவ்வளவு தான் கால்வாய் வழியாக தண்ணி வந்தாலும் தண்ணி வந்து குளத்துக்கு எட்டி கூட பார்க்க மாட்டுது. வர்ற தண்ணி எல்லா ஊருக்கும் பிரிஞ்சு போயிடுது. அப்போ இந்த குளத்தையே நம்பி விவசாயம் செய்கிற நாங்கள் எல்லாம் எங்கே போகிறது? ஏலா எத்தனை வருஷமாக போர் போட்டு விவசாயம் பண்ணுறீங்க? 30 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னால் நாங்கள்லாம் எப்படி விவசாயம் பண்ணணும்னு உங்கள் அப்பன்ட்டையும் தாத்தாட்டையும் கேளுடா. நம்ம ஊரில் 40 ஆழ்குழாயத்துக்குள்ளே தோண்டி அப்படியே இருக்குது. தண்ணியும் வரல, காற்றும் வரல, அதை மூடவும் இல்லை. ஐயா நல்ல பெருமல ஐயா, நீங்கள் நடத்துகிற சங்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம். சங்கப்புள்ளி தண்ணி பிரச்சனைக்கும் நிலப்பிரச்சனைக்கும் தீர்வு சொன்னார்ல, நீங்கள் கேட்டீங்களா? ஏய், அவர் ஊர் பெரியவர், அவர் சொன்னால் கேட்கணும். அவர் சொன்னதை கேட்டால் தான் ஊர் நல்லா இருக்கும், விவசாயமும் செழிப்பாக நடக்கும். நான் விவசாய நிலத்தை விற்காதீங்க, தண்ணி விலை கொடுத்து வாங்காதீங்கன்னு படித்து சொன்னேன். யாரையா கேட்டீங்க? தண்ணியை விற்கிறவனுக்கும் நிலத்தை விற்கிறவனுக்கும் ஒத்து உதறவங்க விவசாய சங்கம் நடத்தினா விவசாயம் எப்படி நடக்கும்? தண்ணீர் எப்படி கிடைக்கும்? குளம் எங்கேருந்து பெருகும்? ஐயா மக்களே, உங்களுக்கு பஞ்சாயத்தில் தீர்ப்பு கிடைக்காது, வெளியே கிடைக்கும். இப்போதைக்கு ஆழ்குழாய் கிணத்தை மூடுங்க. நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் குளத்தை நிரப்பவும் நம்மகிட்ட ஐடியா இருக்குது. தண்ணி பிரச்சனைக்கும் குளத்து பிரச்சனைக்கும் சங்கப்புள்ளியை இனி பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிக்காரு. அதனால் சங்கப்புள்ளி என்ன சொல்கிறாரோ, அவர் கூட ஜனம் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும். அடுத்த கூட்டத்தில் நம்ம சந்திப்போம் எல்லாருக்கும். ஐயா வணக்கம். சங்கப்புள்ளி, இந்த டேம் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? எதுக்காக தம்பி இந்த கேள்வி? இல்லை, நான் படித்த வரைக்கும் ஒரு டேம் கட்ட பயன்படுத்துகிற பொருட்களே வேறு, ஆனால் இந்த டேமில் வித்தியாசமான சிற்பக்கலையுடன் இருக்குது, அதான் கேட்டேன். கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள் சிற்பங்கள் இதையெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்களே. தம்பி, இந்த நதியின் பேர் சின்ன ஆறு. இங்கே 1992 ஆண்டு வந்த வெள்ளத்துக்கு பிறகு இந்த நதியில் தண்ணி வந்ததே கிடையாது. இந்த ஊருக்கும் நம்ம சங்கத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் ரொம்ப வருஷமாக அந்த ஊர் விவசாயிகள் இந்த ஆற்றுல தண்ணியை கொண்டாட பல முயற்சி எடுத்து ஒன்றும் நடக்கலை. அதான் நம்ம ஊர் சங்க உதவியை கேட்குறாங்க. நானே இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு செக் டேம் இவ்வளவு கலைநயத்தோடு கட்டியிருப்பதை இப்போ தான் பார்க்குறேன். என்னது, நீங்களே இப்போ தான் பார்க்கீங்களா? ஆமாம், நம்ம ஊர் குளத்தை நிரப்பி சுற்றி இருக்க பட்டி தொட்டிக்கு தண்ணியை பிரித்து விடவே ஒரு வருஷம் பத்தலை. அங்கேயே ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இதுக்கு பக்கத்து ஊர் பிரச்சனை வேறு தேவையா அப்படின்னு வராமலே இருந்தேன். சரி, மறுபடியும் இந்த ஊர் ஜனம் நம்மளை நம்பி கேட்குறாங்கன்னு வந்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அந்த காலத்தில் தண்ணி எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள் சிற்பங்கள் இதையெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்களே.
எந்த தொழில்நுட்பமும் வளராத காலத்தில் இப்படி ஒரு செக் டேம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மன்னர் காலத்தில் கட்டியிருக்கணும். ஏன்னா இந்த கட்டடக்கலையே வித்தியாசமாக இருக்குது. இந்த ஊர்லேருந்து கண்ணு கெட்டின தூரம் வர எந்த கோயிலும் கிடையாது. எப்படி இந்த சிற்பங்கள் கல் தூண்கள்லாம் வந்திருக்கும்? தங்கப்பள்ளி, இங்கே எவ்வளோ பறவைகள் இருக்குல்ல, இதை உடச்சி சிற்பங்கள் செஞ்சுக்கலாமே. கரெக்ட். இந்த பாறையில உடைத்தே சிற்பங்கள் செய்திருந்தா கூட அணைக்கட்ட இது தேவையில்லையே. வெறும் உடைச்ச கற்களே போதுமே. வேறு எந்த அணையிலும் இதே மாதிரி சிற்பக்கலை இருப்பதா தெரியலை. நீங்கள் தான்ப்பா படிக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு தான் நிறைய தெரியணும். இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிடுங்க. சங்கப்பள்ளி, என்ன நடக்குதுங்க? எங்களை மட்டும் அட்வைஸ் பண்ணுறீங்க, விவசாயம் பண்ணுங்க, மண்ணை மதிங்க, தண்ணியை காப்பாற்றுங்கன்னு இவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? மரியாதை இல்லாமல் உங்கள் முன்னாடியே சரக்கு அடிக்காங்க, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தம்பி, ஒரு காலத்தில் விவசாயம் மட்டும்தான் தொழில். அது மட்டும்தான் அரசாங்க கஜானாவை நினச்சது. இப்போ அப்படி இல்லை. டாஸ்மாக் தான் இப்போ அரசாங்க கஜானாவை நினைக்குது. தம்பி, அரசாங்கம் நடக்கிறது எங்களை மாதிரி உழைப்பாளிகள் குடிக்கிறதுனால தான். இலவசம் வாங்குறீங்கல்ல, ஓட்டுக்கு ரூபா வாங்குறீங்கல்ல. ஏன்டா காலையிலே அவனை போட்டு குழப்புறீங்க? தம்பி, விவசாயம் பண்ணது சோத்துக்காக மட்டும் இல்லை, உடம்புக்காகவும் தான். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்து வேலைக்கு போனாலும் ஃபேனுக்கு கீழே உட்காந்து வேலை பார்க்க போகிறீங்க. அது உடம்புக்கு வேலை இல்லை, மூளைக்கு மாத்திரம்தான் வேலை. விவசாயம் பண்ணால் உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும், உணவும் இயற்கையாக கிடைக்கும். இவங்க உடம்புலாம் கெட்டு போகாதா இப்படி குடிக்கிறாங்க? டாய், என்ன தங்கப்பள்ளி கூட ரொம்ப ஓவராக பேசுகிற? நேர்மையாக இருக்கணும்னா நல்ல பெருமாள் ஐயா கூட இருக்க வேண்டியதுதானே? இங்கேயா இருக்கீங்க? சங்கப்பள்ளி கூட இருந்தா நல்ல காரில் சுற்றலாம், நல்ல ஓசியில் சோறு கிடைக்கும். அதுக்கு தான் இருக்கீங்க. சங்கப்பள்ளி, இவங்க 2 பேரையும் நம்பாதீங்க. உங்கள் பேரை சொல்லி ஊரில் நிறைய பேர் மிரட்டுறாங்க, சீட்டிங் போடுறாங்க. நீங்கள் சம்மதிச்சாலும் உங்கள் முன்னாடி சரக்கு அடிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த குடிகார பயில இந்த சீட்டிங் போடுறது, மிரட்டல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களே, சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டணும். காசு கொடுத்தது ஏன்டா இப்படி பண்ணீங்க? நல்ல பெருமாள் ஐயா மிரட்டினது யாரு? இந்த ஐடியா யார் கொடுத்தது உங்களுக்கு? இதை செஞ்சது யாரு? நீங்களே உங்களுக்குள்ள தண்டனை கொடுங்க.
இந்த பஞ்சாயத்தே முடியலை, அதுக்குள்ளே அடுத்த பஞ்சாயத்துக்கு வெள்ளங்க பண்ணையார் வந்தாச்சு. என்ன செய்யறது? இந்த பஞ்சாயத்தை வச்சு வெள்ளங்க பண்ணையார் பஞ்சாயத்தை முடிச்சிட வேண்டியதான். உங்கள்கிட்ட கேட்டு தானே வாட்டர் கம்பெனிக்கு நிலத்தை விற்க முடிவு பண்ணேன். அப்போ ஒத்துக்கிட்டு இந்த பெரியவர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ இடைஞ்சல் பண்ணுறீங்க. நல்லவர்மல் ஐயாவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உங்கள் புரிதல் தவறு. ஐயா, உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஒரு விவசாயிக்கு விற்றீங்கன்னா விவசாயம் பண்ணுவான். மினரல் வாட்டர் கம்பெனிக்காக விற்றீங்கன்னா உள்ள நிலத்தடி நீரையும் உறிஞ்சி எடுத்துருவான். 3 போகம் விளைய வேண்டிய இடத்துல இன்றைக்கி 1 போகம் விளையதுக்கே கஷ்டப்படுது. அப்போ ஏன் அந்த கம்பெனிக்காரங்க வந்து பேசும்போது ஒத்துக்கிட்டீங்க? ஓ சங்கப்புலே, என்ன ஆளை வச்சு சீன் போடுறியா? எங்க ஐயா நிலத்தை வைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன கெஞ்சணுமா? ஐயா கிளம்புங்க, நம்ம வேற ரூட்ல பார்ப்போம். இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. பாய், மரியாதைக்கு உங்களை வந்து பார்த்தா உங்கள் இடங்கிறதுனால மிரட்டி பார்க்கலா? விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு காலத்தில் ஊருக்கே சோறு போட்டவங்க எங்கள் தாத்தா பூட்டாலாம். நாங்கள் பார்த்து கொடுத்த நிலத்தை வச்சுக்கிட்டு சங்கங்கிய விவசாயிங்கிய உங்களுக்கு நிலத்தை பற்றி என்ன தெரியும்? ஐயா, நிலமும் நீரும் உங்களுக்கு சொத்து, எங்களுக்கு அது கடவுள். பல சமயத்தில் கடவுள் எங்களை காப்பாற்றுவாப்ல, சில சமயத்தில் கடவுளை நாங்கள் தான் காப்பாற்றோம். எங்ககிட்ட இருந்து இனிமே யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. இப்படி அடிப்படையில் ஆரம்பிச்சிட்டாங்களே. சங்கத்தை வச்சு எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க. இப்படி அடிச்சுட்டு தானுங்களே. ஒரு காலம் திருந்த மாட்டானு இருக்க, எந்த காலத்தில் முன்னேற போகிறானுங்க. வச்சு எப்படி சங்கம் நடத்த போகிறோம் தெரியல. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால் மாணவர் குளம் நிறைஞ்சிருக்க போது நானும் நல்லவர் மலையை அதை பார்க்க போனோம். அது இன்னைக்கு எனக்கு பசுமையான நினைவு. தங்கப்பிடி, இந்த வயலில் இறங்கி களை எடுத்துகிட்டு இருக்காங்களே, இந்த வேலை உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம் தெரியுமா ஐயா? எங்கள் ஆட்சி காலத்தில் பிள்ளைச்சாச்சி பொம்பளையே களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பிரசவ வலி வருமா. ஆனால் அவங்க பயப்படாமல் பக்கத்தில் வேலை பார்க்குற பொம்பளைக்கிட்ட, ஏமா வயிறு வலிக்கு பிள்ளை பிறந்துடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யார் துணையும் இல்லாமல் ஒன்றுக்கு போகிறதுக்கு ஒதுங்குற மாதிரி ஒதுங்கி பிள்ளையை பெற்றுருவாளாம். அவளே தொப்புள் கொடியை வெட்டிட்டு பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு உடனே சீலையில் தொட்டில் கட்டி தாலாட்டு பாடி பிள்ளைய உறங்க வச்சுட்டு 2 மணி நேரத்தில் வயக்காட்டில் களை எடுக்க இறங்கிடுவான்னு எங்கள் தாத்தா சொல்லுவார். அவ்வளோ ஆரோக்கியமாக மனுஷன் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துருக்கான். இப்போ வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா? பயந்தாங்கொழிய உட்கார்ந்தா வலிக்கு, நின்னா வலிக்கு, நடந்தா வலிக்கு. உணவுல கலப்படம், விதையில் கலப்படம், மரபணு விதைன்னு விவசாயத்தை சாகடிச்சிருக்காங்க. இதில் குளம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிறையுது. இப்போ நிறைஞ்சி பச்சை பச்சைன்னு இருக்கு. 6 மாதத்தில் பாலைவனமாக மாறிடுது. தங்கப்பிடி, விவசாயி அவ்வளோ பேரும் நிலத்தை கார்பரேட்காரனுக்கு கொடுக்க முன் வந்துட்டு இருக்கானுவோ. வருங்காலத்தில் அவன் விவசாய நிலத்திலேயே கூலி வேலை பார்த்து அடிமை வாழ்க்கை வாழ போகிறானுவோ. எப்படியாவது காப்பாற்றுது தங்கப்பிடி. இந்த சங்கத்தை வச்சு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துடலாமா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் சொன்ன மாதிரி கடந்த 5 வருஷத்தில் கடுமையான வறட்சி, விவசாயிகள் தற்கொலை, வயல்வெளிகளை ரியல் எஸ்டேட்டுக்காரனுக்கும் வாட்டர் கம்பெனிக்காரனுக்கும் விற்றுட்டு விவசாயிகள்லாம் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனாலும் நல்ல மழை பெஞ்சு குளம் நிரம்பி இருக்கு, ஊரெல்லாம் பச்சையாக இருக்கு. இயற்கையை நம்மளை ஏமாற்றலை. இதேபோல் ஒவ்வொருத்தருடைய மனமும் பசுமையாக மாறணும். எல்லாரும் விவசாயத்தை வளர்க்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அப்படி செஞ்சால் தான் நல்லவர் மலையோட கனவு நிறைவேறும். நல்லவர் மலையாவின் நல்ல எண்ணங்கள் நிறைவேறினா இந்த மண்ணும் நல்லாயிருக்கும், இந்த நிலமும் நல்லா இருக்கும், இந்த நாடும் நல்லாயிருக்கும்.
சங்கம் செய்யும் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த சங்கத்தை நடத்துவதிலேயே நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கு. இந்த சங்கங்கள் சந்திக்கும் போராட்டம் இருக்கே, அப்பப்பா